மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ராங் ஆன்சர்ஸாக அப்லோட் பண்ணிட்டோம். அதனால் ரீகரெக்ஷன் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நாவை காக்காதவர், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து வால்ட் விட்மன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த்து இ பெரிய ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனு, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. எட்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். அதுக்கடுத்து ஒன்பதாவது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வினை. அதுக்கடுத்து 10வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாடான் திணை. 11வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் மாமுன் நேர். அதுக்கடுத்து 12வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சிவகாமியின் சரிதம். அதுக்கடுத்து 13வது கொஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி. 14வதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 22, அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சா அல்லது டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து ரீகரெக்ஷன் பண்ணிங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இதுக்கெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தயவு செஞ்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டைட்டிலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் டைட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்தும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த தமிழ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நிறையா, அதனால் அது எல்லாமே படிச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.